ஹாய் ஹலோ வெல்கம் டு வித் லவ் கீது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா எல்லாம் பரப்ப விட்ட மாதிரி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சமையல் தான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச வாட்டி கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல்லு போட்டுக்கோங்க. வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் இருக்கனால பெரிய வெங்காயம் தான் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு தடவை வேக விட்டுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிரும். சைடில் கத்திரிக்காவை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் 4 கீறி விட்டு நல்லா அதை ஒரு 4 கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கிறதுனால 4 கட் பண்ணிவிட்டு, அதாவது முழுசாக கட் பண்ணாமல் பாதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா இது கூடயே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வேகும். சைடில் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்களா. 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம்னால ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 to 12 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புளி முன்னாடியே நான் ஊற வச்சு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா அரைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அரைக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக அரைச்சிரும். அதனால் அப்படி சேர்த்துட்டேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த மூடியில் இருக்க தண்ணி இருக்கும்ல, அது கழுவி எடுத்து தான் இன்னொரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா இந்த சைடை நல்லா மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இந்த டைமில் கலந்து வச்சிருந்த தண்ணி மசாலா உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, எவ்வளோ உப்பு வேணுமோ, அதே மாதிரி புளிப்பு உங்களுக்கு வேணும், இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட புளியை கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கப்புறமும் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்துருந்தேன், அது மட்டும் வீடியோவில் காட்டலை, ஏன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா மூடி போட்டு வெந்து சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள்லாம் நான் அரைக்கும் போதே போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வாட்டி அப்படியே வாசனை நல்லா வரும் பாருங்களேன். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயம்லாம் அரைக்கும் போதே போட்டதுனால அது நான் உங்ககிட்ட காட்டலை. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கல்லாட்டாக வரும். அந்த டைமில் ஒரு கிளறி விடுங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், மெதுன்னு இருக்கும் பார்க்கும்போது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே கொஞ்சம் நல்லா கல்லாட்டம் வந்திருக்கும். இவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதில் தேங்காய் போட்டும் பண்ணுவாங்க, தேங்காய் போடாமல் பண்ணுவாங்க. நான் தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் ஒன்று பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க.